ஹாய் ஹால் ஸோ வெல்கம் டு மை சேனல். நான் குக் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து வேலூர் ஸ்டைல் ப்ளஸ் நாகர்கோயில் ஸ்டைல் மிக்ஸ்டாக தாங்க போடுவேன். பிகாஸ் நான் வந்து வேலூர், ஸோ வேலூர் ட்ரெடிஷ்னல் டு நாகர்கோயில் ட்ரெடிஷ்னலுக்கு என்னோட ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆஃப் லவ், கல்ச்சர் அண்ட் நியூ பிகினிங்காக எப்படி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பு நான் எப்படி கற்றுக்கிட்டேன், ஸோ எனக்கு எப்படி ஈஸியாக கற்றுக் கொடுத்தாங்க என்னோடய அத்தை அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். பிகாஸ் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இங்கே நான் வேலூர் ஸ்டைல் டிஷ் வந்து சாப்பிடுவாங்க. இது நாகர்கோயில் டிஷ்ஷுன்னும் போது அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா மீன், நான் எடுத்திருக்க ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா சூரை மீன், அப்புறம் சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் நல்லா திருவுனதே எடுத்துக்கோங்க. ஸோ ஃபிஷ் கறி மசாலா, இந்த ஃபிஷ் கறி மசாலா வந்து என்னோடய அத்தை வந்து எல்லாத்தையுமே மிளகு, சீரகம், சோம்பு, ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு இன்க்ரீடியன்ஸும் போட்டு எனக்கு வந்து அரைச்சி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க கோகோனட், அப்புறம் ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்சியில் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் கறி மசாலா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மசாலா போட்டிருக்கேன். ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் அது நல்லா சூடான பிறகு எண்ணெய் எதுவுமே வேண்டாங்க, வித்தவுட் ஆயில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு தேவையான ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் தண்ணியை அதில் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இங்கே எங்கள் 2 பேருக்குன்றதுனால, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குன்றதுனால நான் அதுக்கான குவான்டிட்டி ஆஃப் தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன். ஸோ அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா விட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கா ஃபிஷ் எடுத்து போட்டுடுங்க. ஃபிஷ் எடுத்து போட்டதும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அகைன் நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா மேலே போட்டு தூவி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா உங்களுக்கு நுர வர வரையும் நல்லா கொதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரியுங்க. ஸோ உப்பு இருக்கே இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கொதி வந்த பிறகு இறக்குனிங்கன்னா டேஸ்டியான நாகர்கோயில் ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி. பிடிச்சிருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.